ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே நொய்யல் குறுக்குச்சாலை பகுதியில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதி கல்லூரி மாணவன் உயிரிழந்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே ஆவுடையார் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவரது மகன் நந்தகுமார். இவர் நாமக்கல் சேலம் செல்லும் சாலையில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று கல்லூரி விடுமுறை என்பதால் மாலை 6 மணி அளவில் அவருக்கு சொந்தமான ஸ்கூட்டரில் ஆவுடையார் பாறையில் உள்ள வீட்டுக்கு இருந்து புறப்பட்டு செல்லும் போது ஈரோடு கரூர் செல்லும் சாலையில் சென்று கொண்டு வந்தார். அப்போது நொய்யல் குறுக்கு சாலையில் இந்தியன் அரசுக்கு சொந்தமான வங்கி அருகே சென்று கொண்ட போது கரூரிலிருந்து ஈரோடு நோக்கி அதிவேகமாக வந்த தனியார் பேருந்தும் ஸ்கூட்டரும் நேருக்கு நேர் மோதியது. இதில் நந்தகுமார் ஓட்டிச் சென்ற ஸ்கூட்டர் சுமார் 200 மீட்டர் தொலைவிற்கு பேருந்துகளால் இழுத்துச் செல்லப்பட்டது. இதனால் பேருந்து முன்பகுதி சேதமடைந்தது. பின்னர் விபத்து ஏற்பட்ட நந்தகுமாரை தலை மற்றும் பல்வேறு இடங்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை ஆம்புலன்ஸ் மூலம் கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு நந்தகுமார் பரிசோதனை செய்த மருத்துவர் நந்தகுமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார். இது குறித்து நந்தகுமார் தந்தை கணேசன் வேலாயுதம்பாளையம் போலீசில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கருணாநிதி பேருந்தை அதிவேகமாக ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தியதாக பேருந்து ஓட்டுநர் ஈரோடு சூரம்பட்டி நாளோடு சென்னிமலை தெருவைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது தனியார் பேருந்தை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இருசக்கர வாகனமும் தனியார் பேருந்து மோதிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.